சின்ன மருமகள் நீ பிரமு தமிழ் செல்வி என்னால் இனிமேலும் மறைச்சிட்டு வாட முடியாதுமான்றாங்க. நீ மறுபடியும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கியே. இங்கே பாரு தமிழே, எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தாண்டி சொல்லிட்டு இருக்க. அம்மா சொல்றத தயவு செஞ்சு கேளுன்றாங்க. என்னதம்மா கேட்க சொல்லிட்டு இருக்க? மேலும் மேலும் போய் மறைச்சுனேன், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் முடியும்னு உனக்கு தெரியல. ஆனால் தெரிஞ்சுமே நீ இப்படி எல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுன்றாங்க. ப்ளீஸ் தமிழ், இதை மட்டும் வயிற்றுல கட்டிக்கோ துணி, அதுக்கப்புறமா போக போக வர்ற பிரச்சனைகளை சமாளிச்சுக்கலான்ட்டு அவங்களுடைய அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே தமிழ் செல்விக்கு அதில் சுத்தமாகவே உடன்பாடு இல்லை. ஆனால் அவங்களுடைய அம்மாவுக்காக வேறு வழி இல்லாத தமிழ் செல்வி பார்த்தீங்கன்னா அந்த துணியை கட்டிட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு வராங்க. வயிறு கொஞ்சம் பெருசானதை பார்த்த சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. தமிழ், உனக்கு வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கு, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க. நம்ம பாப்பா வளர்ந்துருச்சு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உனக்கு இது மாதிரி வயிறு பெருசாகாதான்ட்டு ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் இப்போதான் என் மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க. உனக்கு இந்த அளவுக்கு வயிறு கொஞ்சம் வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்ட்டு ரொம்பவே சந்தோஷமா சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ ஹாப்பியாக அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்க்க தமிழ் செல்வி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த நான் மதிக்கிறேன், என் மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கன்சீவா இல்லைன்னு தெரிஞ்ச எந்த அளவுக்கு எல்லாம் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் உங்ககிட்ட இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன தமிழ், நீ சந்தோஷமாவே இல்லையா? நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. இல்லை, உன் முகத்தை பார்த்து அப்படிதான் இருக்கு இல்லை மாமா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்றாங்க. அப்பா, தமிழுக்கு வயிறு பெருசாகிடுச்சுன்றாங்க. ஈஸ்வரி அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.